வணக்கம். தமிழகத்தில் மழை அதிகமாக இருக்கதும் அதனால் வரக்கூடிய பல பாதிப்புகளும் அதிகமாக இருக்கிறதே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு அவசியமான ஒரு தேநீரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நோய் தொற்று ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மழை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளம், வீடுகளுக்குள்ளே தண்ணி வர்றதுன்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நோய் தொற்று விளைவிக்கக்கூடிய கிருமிகள், சளி, காய்ச்சல்னால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தேநீர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த தேநீரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் பார்த்தோம்னா எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம வாங்க வேண்டிய பொருட்களும் கிடையாது. எல்லார் வீடுகள்லயும் சாதாரணமா நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதுல தான் தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். பட்டை சாதாரணமா வீடுகள்ல இருக்கக்கூடியதான். பட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா ஒரு மாதிரி நல்ல தடிமனா இருக்கக்கூடிய அந்த பட்டையை பயன்படுத்துவாங்க. அது நம்ம இந்த தேநீருக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு சுருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பட்டைகளை தான் பயன்படுத்தணும். இந்த பட்டையில 2 வகை இருக்கு. இந்த சுருள் பட்டை பொதுவாக இலங்கையில அதிகமாக விளையக்கூடியது. இதுதான் மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது. இதுதான் மருத்துவ குணங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடியது. சாதாரணமா நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு கனமா இருக்கக்கூடிய ஒரு பட்டை பார்த்திருப்போம். இது நம்ம தவிர்த்தே ஆகணும். இதை மருந்துக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. கனமா இருக்கக்கூடிய இந்த பட்டையில பார்த்தோம்னா சில நச்சுக்கள் இருக்கு. அதனால இதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது சில உடல் உபாதைகளும் ஏற்படும். அதனால அதை நம்ம தவிர்க்கணும். மருந்தா பயன்படக்கூடிய பட்டை அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த மாதிரி மெலிசா இருக்கக்கூடிய பார்த்தோம்னா அது இந்த சுருள் பட்டை தான். இந்த சுருள் பட்டையில சின்னதா ஒரு 4-5 துண்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 கப்புக்கு போதுமான அளவா இருக்கும். இதை நம்ம தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த பட்டையில இருக்கக்கூடிய சில எண்ணெய் சத்துக்கள் பார்த்தோம்னா எளிமையா உடலை வெப்பப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். உடலுக்கு ஒரு நல்ல ஒரு கதகதப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல அதிகமா குளிர், மழை இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம அவ்வப்பொழுது பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. அது மட்டும் இல்லாம உடலினுடைய ஜீரண சக்தியையும் ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். உடல்ல எங்கேயாவது வலி, வீக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்குமே நல்ல ஒரு மருந்தா இருக்கும். ரொம்ப குறிப்பா சொன்னோம்னா தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனைகள், வைரஸ்க்குமே எதிராக செயல்படக்கூடியதாகவும் இருக்கும். நோய் விளைவிக்கக்கூடிய கிருமிகளை முற்றிலும் ஒழிக்கக்கூடியதாகவும் அது எதிராக நமக்கு பயன்படக்கூடியதாகவுமே இருக்கும். பட்டை இன்னைக்கு நேத்து பயன்படுத்தின ஒரு பொருள் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் சளி அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள்ல, குளிர் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள்ல வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இது பயன்படுத்தியிருக்காங்க. இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி சேர்த்து தயாரிக்கலாம். அது சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த மழை காலங்கள்ல, குளிர் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த தேநீர் நம்ம சாப்பிடறதுனால ரத்த ஓட்டத்தை அது தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா நிறைய பேருக்கு கைகள், கால்கள் ரொம்ப குளிர்ந்து போயிருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கை, கால், விரல்கள்ல வரக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். வீக்கங்கள், வழிகள் இருக்கு, ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் குளிர்காலத்துல வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, மயக்கம், வாந்தி, வயிற்றுப்போக்கையும் சரி பண்றதுக்கு சிறந்த ஒரு தேநீராகவும் இந்த தேநீர் இருக்கும். சளி, காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள், வைரஸ் நோய்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய இந்த பட்டை தேநீர் பார்த்தோம்னா தசை வலிகளுக்கும் உடல் வலிகளுக்கும் சிறந்ததா இருக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாம ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்த கொதிப்புக்கும் சிறந்தது. ரத்த கொழுப்பை குறைக்கக்கூடியதாகவும் நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த பட்டை தேநீர் இருக்கும். நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள், ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க இந்த பட்டை தேநீரை பயன்படுத்தாம இருக்கிறது சிறந்தது. ஏன்னா இது இயற்கையான கருத்தடையை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப இது பார்த்தோம்னா நல்லா கொதிச்சுடுச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய தேநீர் தயாராயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இனிப்புக்கு தேவையான அளவு தேன் கலந்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். அப்படின்னா புதினா இலைகள் 2 போட்டுக்கலாம். எந்த ஒரு சுவையும் வேண்டாம் அப்படின்னா இந்த பட்டையோடைய மனத்தோட அப்படியே இது பருகிறதும் சிறந்தது. அவ்வளவுதான். அதிகமான மருத்துவ குணங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பாற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தேநீர் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில், அதாவது மழை அதிகமா இருக்கக்கூடிய, குளிர் அதிகமா இருக்கக்கூடிய, நோய் தொற்று அதிகமா பரவிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அவசியமான ஒரு தேநீர் இது பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சுருள் பட்டை தான் பயன்படுத்தணும். அதை கவனத்தில் வச்சுட்டு இந்த தேநீர் தயாரிச்சு சாப்பிட்றது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.